புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்ம எடுத்து பேச இருக்கக்கூடிய கட்டுரை தி ஃபெடரலில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை. இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது தமிழ்நாட்டை தவிர தென் மாநிலங்களில் இந்தி ஏன் பிரச்சனையாக இல்லை, இதுதான் இந்த கட்டுரையினுடைய பேசுபொருளாக இருக்கிறது. விஜய் சீனிவாஸ் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இது குறித்து உரையாடுவதற்காக தி federal.com ஆசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு சீனிவாசன். இன்றைக்கு மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்னு நிறைய பேசுபவர்கள் தமிழகத்தை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த கட்டுரை தென் மாநிலங்களை மையமாக வைத்து இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையில் சொல்கிறது இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ்நாட்டின் எதிர்ப்புக்கு பின்னணியில் ஒரு பெரிய வரலாற்று கலாச்சார காரணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரிதான். அது உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் தமிழுங்கிறது வெறும் மொழி இல்லை, இது இங்கே இருக்கிற மக்களினுடைய கலாச்சாரம், ரத்தத்திலேயே ஊர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது ஒரு ஈர்ப்பு இருக்குது. இங்கே தமிழுங்கிறது இங்கே வெறும் ஒரு பாஷை இல்லை, கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இல்லை, அதுக்கு மேலேயும் பல விஷயம் இங்கே இருக்கிறதுனால இது மக்கள் ரொம்பவும் தன்னை இதுவாக பார்க்குறாங்க. மற்ற மாநிலத்தை தென் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இல்லை. அவங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுன்னு இருக்காங்க, வெறும் ஏற்றுக்கல, அதை நல்லா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதனுடைய காரணிகள் வேறு வேறு. ஏன் அப்படி பண்ணாங்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஆனால் இது ஒரு நிதார்த்தம், தமிழ்நாடு ஒன்று தான் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா இது ஆஃபிஷியல் லாங்குவேஜஸ் ரெசல்யூஷன் பார்லிமெண்ட்டால் 1967-68 நினைக்கிறேன், அதில் பாஸ் ஆகிருக்கு. அதனால ஒரு விதிவிலக்கு வெறும் தமிழ்நாட்டுக்காக கொடுக்கப்பட்டது. நீங்கள் மாத்திரம் இருமொழி 2 மொழி இது பண்ணலாம். நேரு வாய் வழியா வாக்குறுதியில் ரெசல்யூஷன் இருக்கு. மற்ற மாநிலங்கள்லாம் மும்மொழி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணுங்கிறது தான் ஒரு நிதார்த்தமான ஒரு விஷயம். இதில் ஒவ்வொரு ஸ்டேட் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். கேரளாவோட அப்ரோச் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கு? கேரளாவுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்குது. கேரளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ மிஷனரிஸ் வெகு காலமாக அங்கே வேலை பண்ணியிருக்காங்க. அவங்க என்னன்னா எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு சமமான ஒரு கல்வி போய் சேரணுங்கிறது தான் அவங்க குறிக்கோளாக இருந்தது. அதுக்கப்புறம் முதல் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அங்கே வந்தது இல்லையா, அவங்க எஜுகேஷன் பாலிசியில் எல்லோருக்குமே சமமான ஒரு படிப்பு உரிமை அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது எல்லாருக்குமே அதனுடைய பலன் எல்லாருக்குமே கிடச்சிது. அது ஒரு ஏற்றம் தாழ்வு இல்லாதிக்கு, ஏன்னா கம்யூனிஸ்ட் கொள்கை அப்படி இருந்தது, எல்லாருக்குமே அந்த பலன் கிடச்சிது. அதனால் அது ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகமாக அது உருவாயிருக்கு. ரெண்டாவது அவங்களுக்கு ஆர்வம், மற்ற மொழிகளும் கற்றுக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. மூணாவது நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த மலையாளிகள் அவங்க எங்கே வேணால் நீங்கள் பார்க்கலாம். அவங்கள நீங்கள் கல்ஃபில் பார்க்கலாம். கல்ஃப் தேசத்தில் போய் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. அவங்க மொழி ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு. அவங்க ஜெர்மனோ இல்லை ஏன்னா இந்த நர்சிங் மூமெண்ட்டே ஆரம்பித்தது ஜெர்மனிலேருந்து தான். அது ஜெர்மன் பாஷையோ ஃப்ரெஞ்சோ பிற இதுவோ அவங்க அது கவலைப்பட்டதில்லை. அதனால் அங்கே ஹிந்தி ஏற்றுக்கிறதுங்கிறது 3வது மொழியாக அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு விஷயமா தோணலை. ஆனால் நீங்கள் வேறு விதமாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி அவங்க மேலே நீங்கள் இம்போசிஷன் வந்தால் அவங்க மேலே நீங்கள் அதை அவங்க ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க. மலையாளத்தை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆந்திரா, கர்நாடகா அங்கு நிலைமை எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட இந்த மொழி சார்ந்த அவங்களோட பார்வை எப்படி இருக்கு? கர்நாடகாவில் ஒரு வேறு விதமான ஒரு நீங்கள் அரசியல் இங்கே எப்பவும் பார்த்துட்டுனா அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள்லாம் அங்கே இல்லை. ஆனால் நீங்கள் அரசியல் பார்த்துட்டுனா இது நேஷ்னல் பார்ட்டிஸ் தான் அங்கே ரூல் பண்ணியிருக்கு. பெரும்பாலும் காங்கிரஸ் ஒரு பெரிய கணிசமான வருஷங்கள் அங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிஜேபி, நடுப்புற ஜேடி வந்திருக்கு. அதனால் அந்த அரசியல் ஐடென்டிட்டி இங்கே அரசியலே மொழியில் ஊர்ந்திருக்க அரசியல். இங்கே திராவிடா பார்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையோ இல்லை கலைஞர் கருணாநிதியோ அவங்களுடைய வளர்ச்சியே மொழியோடு சார்ந்த ஒரு அரசியல் தான். அந்த மாதிரி ஒரு அரசியல் அங்கே இல்லை. அந்த கட்டமைப்பு இல்லாதனால அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் இது ரொம்ப முன்னிலைப்படுத்தலை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸாக தான் இருந்தது, அதை அவங்க ஏற்றுட்டாங்க, அதை நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்பப்போ நீங்கள் பார்ப்பேன் அங்கே இப்போ பார்த்துட்டுனா அங்கே நேம் பிளேட்ஸு நீங்கள் வணிக இதுலேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அவங்க இப்போ சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் கர்நாடகத்துலேயும் கன்னடாலையும் நீங்கள்
மொழிபெயர்ந்து திரும்ப பேச ஆரம்பித்தாங்க. கன்னடாவில் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடுது, இந்த மொழி நாம் வந்து படித்து அதில் வந்து தான் தேர்வு நடக்கும். ஏன்னா கன்னடத்தில் நடந்ததுன்னா அவங்களுக்கு கவலை இல்லை, அது நடக்கிறது இல்லை. அவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு குறைவதா இப்போ தெரியுது. அதுக்காக அவங்களும் ஒரு என்ன இப்போ ஒரு யோஜனைனா, இப்போது அதுவும் நாங்கள் ஃபெடரல் அந்த இது போட்டிருக்கோம். அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாடு மாதிரியே நாமும் ஒரு இருமொழி கொள்கைக்கு போவோமா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அங்கே வளர்ந்து. இதில் இந்த ஆந்திரா தெலுங்கானா இப்போது அவங்க எப்படி பார்க்குறாங்க இந்த மொழி விஷயத்தில்? மிக சிறந்த கேள்வி இது. ஏன்னா அவங்க மாநிலம் மொழியில் தான் வந்து லாங்குவேஜஸில் தான் மாநிலம் இருக்குதுன்னு அவங்க பிரிஞ்சாங்க மெட்ராஸ், அப்போ இருக்கிற மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து. அப்படி தான் வந்து ஆந்திர பிரதேசமே உருவாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை கைவிட்டாங்க. ஏன்னா அதை வந்து அங்கே இருக்கிற கட்டமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டி அண்ட் கம்மா, இந்த வந்து இன்டர்மீடியட் காஸ்ட்டு, இவங்க தான் அதுலேருந்து ரூல் பண்ணாங்க. அதனால் அவங்க இது ரொம்ப இதுவாக பார்க்கல. நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு போயிடுத்து. இப்போது போன வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் அங்கே இருக்கிற ஆந்திர பிரதேஷ் இப்போ வந்து ரெண்டாக பிரிஞ்சு தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் ராஜசேகர் ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரைமரி ஸ்கூல் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ஆக்கிட்டார், தெலுங்கு கூட வேண்டாங்கிறார். ஏன்னா அதில் படித்து தான் முன்னேறலாம், அதிகம் வேலை வாய்ப்புன்னு. ஆனால் அதுக்கு ஒரு எதிர்கொறலும் அங்கே இல்லவே இல்லை. நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்துடுது. ஏன் அப்படின்னு கேட்டுடலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு 400 வருஷம் நீங்கள் இதில் பார்த்துடலாம் வரலாறில், அங்கே வந்து நிசாம்னுடைய ரூல்லாம் இருந்திருக்கு. அவங்க ஃபார்சி, உருது, தக்னி அப்படின்னு சொல்லுவாங்க, தெலுங்கு, இதெல்லாம் கலந்த ஒரு பாஷை தான் அங்கே இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு ஹிந்தி படிக்கிறதுல அவங்கள அவ்வளோ பெருசாக ஒன்றும் ஒரு இது தெரியல, அவங்களுக்கு கஷ்டம் தெரியல. அங்கே இருக்கிற அரசியலும் அந்த மாதிரி இருக்கிறதுனால, நான் முன்னாடியே சொன்னேன், கர்நாடகா விஷயத்தில் கூட மொழி வாரியாக அங்கே வந்து மாநிலம் தனியாக பண்ணாங்க கூட. ஆனால் அவங்க வந்து அதனால் வந்து அங்கே அரசியல் செயல்படலை, அது ஒரு ஐடென்டி பாலிட்டிக்ஸ் அங்கே இல்லை. அதனால அந்த அளவுக்கு அங்கே ஈர்ப்பு இல்லை. இந்த கட்டுரையில் சொல்வது வந்து ரொம்ப முக்கியமான இடம்ன்றது வந்து, இந்தி மீது தமிழ்நாடு வந்து வெறுப்பு காட்டலை. இங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்தி போய் படிக்கிறாங்க. அந்த இந்தி தேர்வு எழுதுறதுல நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு வந்து முதல்ல இருக்குது அப்படின்றதையும் கட்டுரையாளர் குறிப்பிடுறார். இப்போ இந்தி திணிப்புக்கு எதிரானதும் மொழி பெருமிதம், மொழி பற்று, அதுதான் அந்த அரசியலை தீர்மானிக்குது. அப்படி தான் இந்த சிக்கலை புரிஞ்சுக்கிறீங்களா? இது 2 விதமாக பார்க்குறாங்க. ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தமிழ் மொழி படிக்கிறாங்க. ஆனால் தமிழ் மொழியில் இன்ஜினியரிங் பண்ணி காலேஜஸில் வெளியில் வந்தாங்க, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சதா. இதே தமிழ் மொழியில் நீங்கள் வந்து சயின்சஸ், ஸ்டெம், இப்போ நீங்கள் வந்து அதுலேயே வந்து உங்கள் கல்வி மெடிக்கல் எஜுகேஷன் படிச்சிடலாம், அதில் எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதையும் எல்லோரும் பார்க்குறாங்க. அதனால் மொழிங்கிறது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அதோடு சார்ந்து இருக்குது. அதனால் இவங்க இப்போது ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்கு என்ன சஸ்பிஷன், நீங்கள் வந்து இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் நீங்கள் அதை படித்து பார்த்துடலாம், அது எங்குமே சொல்லலை நாங்கள் ஹிந்தியை திணிக்க போகிறோன்ட்டு. அவங்க இதுவும் சொல்ல, மும்மொழி கொள்கையில் நீங்கள் ஹிந்தியும் படிங்க சேர்த்துன்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷ் அதை தவிர 2 நவீன மொழிகள், இந்திய நவீன மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹிந்தி நவீன மொழிகள், இந்திய நவீன மொழிகள் என்னவா இருக்கலாம்? நான் வந்து இப்போது போபால்லையோ இல்லை வந்து லக்னோலையோ படித்தேன்னா 2 ஹிந்தின்னா, ஒன்று அசமீஸ் இருக்கலாம், ஒன்று தமிழ் இருக்கலாம், இல்லைன்னா வந்து தெலுங்கு இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அப்படி நடக்கிறதில்ல. இங்கிலீஷ், ஹிந்தி, அதோட 3வது மொழின்னு வரைச்சு சம்ஸ்கிருதம் எடுத்துக்கிறாங்க. அது ஏன்னா 2 விஷயம். இந்த பசங்களுக்கு அது ரொம்ப இதுவாக இருக்குது, ஏன்னா மார்க் நிறைய கிடைக்கும் சம்ஸ்கிருத் படித்தா, ஒன்று. 2வது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இப்போ தமிழ் ஆசிரியர் வேணும் இல்லையா, அந்த அளவுக்கு அங்கே தமிழ் ஆசிரியர் இருந்தால் தானே அவங்களால சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த கட்டமைப்பை அவங்க வந்து பண்ணவே இல்லை. கட்டுரையில் சொல்வது வந்து 3வது மொழின்றது இந்தியா தான் இருக்குமோ. அதுதான் நீங்கள் வந்து மாடர்ன் ஒரு நவீன மொழி அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதம் கொண்டு வந்துடலாம். அது நவீன மொழி இல்லை, அது ஒரு பழமையான மொழி.
அதை படித்தா கூட 24,000 பேர் தான் பேசுகிறாங்களாம் சம்ஸ்கிருதத்தை. அதை படித்து என்ன பலன் அப்படின்ற கேள்வி தான் வருது. அதனால் இப்போ வந்து 3வது மொழின்னு சொல்லிட்டு இங்கே ஹிந்தியோ சம்ஸ்கிருதமோ வருமோ அப்படிங்கிற கவலை தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இது தவிர நீங்கள் பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கை இருந்தால் கூட இன்னொரு விதமாக நீங்கள் பார்த்தா அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா சொல்ல முடியாது. ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தாலும் அப்துல் கலாமும் இருமொழி கொள்கை தான் படித்து வளர்ந்துருக்கார். ஆனால் இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா ஏசருங்கிற ஒரு 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 அமைப்பு, அது லேர்னிங் அவுட்கம்ஸ்னு படிப்பு விகிதம் எந்த அளவுக்கு படித்து வெளியில் வராங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தா நீங்கள் தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. 8ஆம் கிளாஸ் பையன் 2ஆம் கிளாஸ் இல்லை 3ஆம் கிளாஸ் கணக்கு போட முடியாத நிலைமை இங்கேயும் இருக்குது. ஸோ அதனால் மொழி நாம் அரசியல்வாதிகள் பேசலாம். இப்போ வந்து நம்ம அண்டைய மாநிலத்தில் இவர் சொல்லியிருக்கா சந்திரபாபு நாயுடு, நான் ஒரு மொழி என்ன 10 மொழிக்கு என்கரேஜ் பண்ணுவேன்ட்டு. இங்கே 2 மொழியிலேயே நம்ம திணறாங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்னுடைய சார்ந்த விஷயமும் இதை கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான விஷயம். இதை நம்ம கூர்ந்து எல்லாரும் அதை ஆராய்ஞ்சு ஒரு சரியான வழிக்கு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய விரிவான பார்வையை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.